மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணி அண்ட் தென் அதோட ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் மேக் பண்ணுற ட்ரேடை நம்ம எப்படி பாசிபிலிட்டி ஆகிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே நான் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் எனக்கு வந்து ப்ரீவியஸில் நார்மலான ஒரு சைட்வே ஸ்ட்ரக்சர் வென் எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் அகெயின் ஒரு அப் ஃபாலோ கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது எனக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடியதில் எனக்கு ஒரு பையருடைய டாமினேஷன் ஏற்பட்ட இந்த ஒரு பிளேஸ்லேருந்து இந்த ஸ்பேஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் பையருடைய டாமினேஷன் இந்த ஸ்பேஸில் நமக்கு இருக்குது. பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆன இந்த ஒரு பிளேஸில் இதுக்கு மேலே பையர் கண்டினியூ பண்ணாமல் மறுபடியும் எனக்கு செல்லர்ஸ் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதே விஷயம் எனக்கு அகெயின் கண்டினியூவாக இந்த ஒரு லெவலில் வந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் லெவலில் நான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஸ்பேஸை எனக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய மூவ் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரேக் பண்ணி ரிவர்சல் கொடுத்துட்டு இந்த ஸ்பேஸ்லேயும் பையர்ஸுடைய டாமினேஷன் நமக்கு இந்த ஸ்பேஸில் மார்க்கெட் ஒரு ஃபைட்டிங் மூலமாக நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ளை எனக்கு டீப்பாக வந்துடுது. அப்போது இந்த ஸ்பேஸில் என்னுடைய கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுறாங்க, பையருடைய டாமினேஷன் எனக்கு ஹெவியாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த ஸ்பேஸை மறுபடியும் மார்க்கெட் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரேக் ஆர் ரிஜெக்ஷன் எனக்கு கண்டிப்பாக அந்த ஸ்பேஸில் இருக்கணும். இந்த ஸ்பேஸில் எனக்கு அதுக்கான ஒரு மூவ் கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஒரு வயசில் இருந்து எனக்கு மார்க்கெட்டில் ஒரு டிமாண்டுடைய மூவும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை ஒரு அப் ட்ரெண்டுடைய ஒரு கண்டினியூட்டியும் எனக்கு இந்த ஸ்பேஸில் நடக்கலாம். அப்படின்னா யாருடைய ஆக்சிலரேஷன் எனக்கு கரெக்டாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த ஸ்பேஸில் வந்து நான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இம்பேலன்ஸ் என்னென்ன ஸ்பேஸில் இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நான் ட்ரா பண்ணிக்கணும். எனக்கு இங்கே ஏற்பட்ட ஒரு சைட்வே, இந்த ஒரு சைட்வே மூவ் இருக்காங்க. இந்த சைட்வே மூவுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டிமாண்ட் புல் பண்ணியிருக்காங்க. அந்த டிமாண்டில் எனக்கு ஒரு செல்லர் கேண்டிலுக்கு அப்புறம் வந்த பையர்ஸில் என்னால் ஒரு இம்பேலன்ஸான ஏரியாவை என்னால் ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ ட்ரா பண்ண இந்த ஏரியாவுக்கான கன்ஃபர்மேஷனை நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா நமக்கு இங்கே பையர் செல்லர்னு சொல்கிறத விட இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரைஸ் வேல்யூ அண்ட் டிக்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரைஸ் வேல்யூ. அப்போது எனக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே ப்ரைஸ் வேல்யூவை விட வால்யூமோட இன்க்ரிமெண்ட் வந்து எனக்கு ஹெவியாக இருக்கும். ஸோ எனக்கு யாருடைய வேல்யூ எனக்கு இந்த ஸ்பேஸில் எனக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை நான் மெயினாக எடுப்பேன். பட் எனக்கு இம்பேலன்ஸ்னு சொல்லும்போது அங்கே வேல்யூ இருக்காது, வால்யூம் இருக்கும். வால்யூம் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வரக்கூடிய பிளேஸில் அந்த ஒரு பர்டிகுலர் வால்யூமோட ப்ரெஷர் எனக்கு ஹெவி ஆகுதுன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட்டு சப்ளைக்கான மூவ் வந்து நான் எடுப்பேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஸ்பேஸில் எந்த மாதிரியான மூவ் எடுக்கணும்னு நான் இப்போவே சொல்லிடுறேன். எனக்கு தேவை நார்மலாக ஒரு சப்ளை, எனக்கு ஒரு மூவிங் இருக்கணும். அந்த சப்ளையோட மூவிங்கில் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூ பையருடைய ப்ரெஷர் வந்து எனக்கு ஹெவியாகி முடியுதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆல்ரெடி எனக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ் ஏரியான்னு சொல்லும்போது நான் ப்ரைஸ் வேல்யூவை விட வால்யூமை தான் எனக்கு ஹெவி பண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு மூவ் எடுத்துக்கிறேன். இப்போது அந்த விஷயத்தை எனக்கு மார்க்கெட் எனக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கணும், கம்ப்ளீட் பண்ணணுங்கிற பட்சத்தில் எனக்கு சப்ளை தான் வந்தாகணும். அப்படி வரக்கூடிய சப்ளையில் தான் எனக்கு வேல்யூ இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துப்பேன். அப்படி வரக்கூடிய அந்த ஒரு சப்ளையில் எனக்கு பையருடைய ப்ரைஸ் வேல்யூ வராது, வால்யூம் தான் ஹெவி ஆகும். அப்படி ஆகக்கூடிய அந்த ஒரு பையருடைய வால்யூம் எனக்கு ஹெவியாக வருதுன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட்டு ஒரு சப்ளையோட மூவ் போயிடுவேன். அந்த ஒரு மூவுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இப்போது அதே மூவ் தான் நடந்துகிட்ருக்காங்க. ஒரு 30 செகண்ட்ஸ். ஓகே, செல்லர் எனக்கு டீப்பாக இருக்காங்க, அதாவது டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரைஸ் வேல்யூவோட மூவிங் இருக்கும்போது பையருடைய ப்ரெஷர் எனக்கு எஜெக்ட் ஆகுது. கரெக்டாக? இப்போது இந்த ஒரு வைஸ் எனக்கு மேபி ஒரு லாஸில் போகலாம், ப்ராஃபிட்டில் போகலாம். பட் நான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்காக மினிமமாக ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். என்னென்னா எனக்கு கீழே எனக்கு இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது செல்லர் ஒரு சப்ளை வரும்போது பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட்டு யாருடைய மூவ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ளையோட மூவ் இருக்கும். வெயிட் பண்ணலாம். 3, 2, 1 கோ. ஓகே, சேம் எனக்கு இந்த வைஸ் ஒருவேளை எனக்கு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸில் எனக்கு எந்த ஏரியாவில் பையருடைய ரிஜெக்ஷன் அதிகமாக இருந்துச்சோ, எந்த பிளேஸில் எனக்கு பையருடைய மூவ் வந்து எனக்கு ரொம்ப இதுக்கு மேலே பையர் போகலை, பையருடைய கண்டினியூட்டி இதுக்கு மேலே வரல, பையருடைய ப்ரெஷர் இருந்தாலுமேனு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸை பையர்ஸ் கண்டினியூ பண்ணாமல் சப்ளை நமக்கு மூவ் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் கொடுத்துருக்காங்களே ஒரு லெவல். இந்த லெவலில் மார்க்கெட் எனக்கு பிரேக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூவும் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த வயசுலேருந்து மறுபடியும் ட்ரெண்ட் எனக்கு பையர்ஸுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை எனக்கு கண்டினியூ பண்ணலைங்கிற பட்சத்தில் எனக்கு கீழே இம்பேலன்ஸ் இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறதுக்காக மார்க்கெட் நமக்கு நெக்ஸ்ட் மூவ் கொடுத்தாகணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்பேஸில் எனக்கு ஒரு அப் டென் மூவ் கொடுத்துட்டாங்க, ஒரு அப் ஃபார்வர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த அப் ஃபார்வர்டை இனிமேல் கண்டினியூ பண்ணுமா, இல்லை இம்பேலன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் நமக்கு ஒரு ரிவர்சல் மூவ் கொடுப்பாங்களா, அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மினிமம் அமௌண்ட்டில் ஒரு ட்ரேட் என்ட்ரி போயிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது செல்லர் கேண்டில் பையருடைய ப்ரெஷர் எனக்கு ஹெவியாக இருக்காங்க. ரெண்டாவது நெக்ஸ்ட் வரக்கூடிய கேண்டில்லேருந்து எனக்கு ஃபைட்டிங் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது.
ஸோ நான் வந்து 5 மினிட் ட்ரேட் போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, என்னுடைய கன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். என்னுடைய கன்ஃபர்மேஷன் அதுதான். அந்த கன்ஃபர்மேஷன்லேருந்து நெக்ஸ்ட் மூவ் எனக்கு மார்க்கெட் எடுக்குது அப்படின்னா, ஒரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ எனக்கு கண்டிப்பாக ஃபைட்டிங் வரும். ஒரு டோஜி இருக்கலாம், சம்திங் லைக் எனக்கு ஹேமர், இன்வென்டட் ஹேமர், சம்திங் லைக் எனக்கு ஃபைட்டிங் பண்ணி ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டரை சேஞ்ச் பண்ணக்கூடிய கேண்டில் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், ஃபைட்டிங்னு சொல்லுவோம். ஹை ப்ரெஷர், கொஞ்சம் மூவிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒரு மூவ் வரலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மார்க்கெட் மேபி மேலே ஃபைட் பண்ணி நிற்கலாம் பையர்ஸ்லேயே. இல்லை நெக்ஸ்ட்டு செல்லர் வந்தாலும் இன்னொரு பையர் கூட வந்து நமக்கு ஃபைட் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு புஷ் பண்ணுறேன். சரியா? மேபி எனக்கு அப் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செல்லருக்கு அப்புறம் மார்க்கெட் எனக்கு மேலே போய் ஆகணும். இல்லைங்கிற பட்சத்தில் என்னுடைய கன்ஃபர்மேஷன் கரெக்டு, மார்க்கெட் எனக்கு கீழே கண்டினியூ பண்ணி ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இப்போவே சொல்லிட்டேன், நான் இப்போ ஹரிசாண்டல் ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஸ்பேஸில் செல்லருடைய ரிஜெக்ஷன் ஆகி பையர் கண்டினியூ பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ஒரு ஸ்பேஸுக்கு மார்க்கெட் வரும்போது எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். அதையுமே நான் இப்போ ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட்டுடைய மூவிங் எனக்கு எந்த மாதிரி வருதுங்கிறது நான் வெயிட் பண்ணி பார்க்குறது தான் நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கான மூவ். மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போகிறேன், வந்தது நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஹெவியாக டோஜிஸ் வருது, கேப் அப் வருது, அண்ட் தென் எனக்கு வால்யூமுடைய ப்ரெஷர், எனக்கு ரன்னிங் ப்ரெஷரில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டில் ஹை ப்ரெஷரில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓப்பனிங் ப்ரைஸும் சரி, க்ளோசிங் ப்ரைஸும் சரி, நமக்கு அப் நார்மலாக இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த ஒரு சார்ட் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஓரளவு ஓகே, ஒரு கேரக்டர்லேருந்து இன்னொரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஏரியாவில் தான் நமக்கு ஃபைட்டிங் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு மார்க்கெட் கிளியரன்ஸ் ப்ரீவியஸில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது ப்ரெசென்ட்டில் வரக்கூடிய மூவ்லையும் கரெக்டாக கொடுப்பாங்க. அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு ட்ரேடோட பாசிபிலிட்டி பார்க்கலாம். பாசிபிலிட்டிங்கிறது ப்ராஃபிட் ஆகிறது கிடையாது, கண்டினியூட்டி நமக்கு ஃபார்வர்ட் சப்ளையில் வந்தாகணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பாசிபிலிட்டி வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது. கொஞ்சம் டீப் சப்ளை நமக்கு வந்தாகணும். வெயிட் பண்ணலாம். ஒரு ஸ்பின்னிங் அண்ட் தென் மேபி எனக்கு கேண்டில் இங்கே ஒரு ப்ரெஷரில் தான் இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு ஃபைட்டிங்கில் தான் இருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எனக்கு டவுன் ஃபார்வர்ட் வர அங்கே ஃபைட்டிங்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. எனக்கு சப்ளையோட மெஜாரிட்டி, அதாவது எனக்கு செல்லருடைய மெஜாரிட்டியை மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இந்த ஸ்பேஸில் எனக்கு கண்டிப்பாக யார் வந்தாகணும், சப்ளை வந்தாகணும். இஃப் மார்க்கெட் எனக்கு டவுன் ஃபார்வர்ட் கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வரணும், இந்த ஏரியாவுக்கு எனக்கு வந்தாகணும். ட்ரா பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அகெயின் மறுபடியுமே எனக்கு இந்த கேண்டில்லையுமே ஃபைட்டிங் தான். இதுக்காக தான் நான் 5 நிமிஷம் எடுக்கிறேன். ஏன்னா டாப்லேயே மேபி இந்த ஃபைட்டிங் நடக்கும். ஓகேவா? இவ்வளோ கீழே வந்து தான் ஃபைட் பண்ணணும்னு இல்லை, டாப்லேயே கூட ஃபைட் பண்ணிவிட்டு ஒரு கேண்டிலில் நமக்கு சப்ளை டீப் ஆவாங்க. ஸோ இந்த கேண்டிலில் மேபி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கலாம். இல்லை இந்த கேண்டிலுமே ஃபைட்டிங்கில் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டிலில் பார்த்துக்கலாம். ஆனால் ரிஜெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பையருடைய மூவ் இருக்குது, பையருடைய மூவ் இருக்குது. அதுலேருந்து நமக்கு செல்லருடைய ஒரு பையருடைய ரிஜெக்ஷன் ஆகி நெக்ஸ்ட் நமக்கு ஃபைட் பண்ணி செல்லர் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் செக் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் லெவலில் நமக்கு பிரேக் பண்ணி ரிஜெக்ஷன் பண்ண ஒரு மூவ் அது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரெடிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுடைய மூவிங் அனலைஸ் பண்ணணும். கேண்டில் வைஸில் அனலைஸ் பண்ணுறது ஓகே, தப்பு இல்லை. கேண்டில் சைக்காலஜி நம்ம தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலுமே மார்க்கெட்டுடைய மூவிங் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ரிஸ்க் ஃப்ரீயாக கொஞ்சம் வின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு நம்ம பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. ஓகே, இன்னொரு மூவ் வச்சுக்கிறேன். ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே ஒரு ஓகே வச்சுருந்தேன் இல்லை, சாரி, அதை டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, மேடிட். நெக்ஸ்ட்டு எனக்கு சப்ளை ஃபால் வரணும். அப்போ தான் என்னுடைய மூவிங்குக்கான அனலைஸ் எடுத்த ஒரு விஷயம் வந்து நமக்கு கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோங்கிற மூவிங்க்காக நம்ம எடுத்த ஒரு அனலைஸ் சரியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் எனக்கு நெக்ஸ்ட்டு சப்ளையில் வந்தாகணும். ஓகேவா? இதுதான் பாயிண்ட்டு. என்னென்னா பக்கத்தில் மொபைலை பார்த்துக்கிட்டே பேசணுன்னா அதனால தான் ஏதோ வளர்த்திட்டே நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பாயிண்ட்டு கரெக்டு தான். இஃப் ஏதாச்சும் பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்குதுன்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது நான் வந்து லைவ் டைமில் ரெக்கார்ட் பண்ணுறது தான். நான் இப்போ ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ பார்க்கலாம். மறுபடியுமே சேம், எனக்கு இப்போது ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்காங்க. பையருடைய ப்ரெஷர் சேமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதையும் கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் டவுன் ஃபார்வேர்டுக்கு புஷ் பண்ண போகிறேன். ஓகேவா? 5 4 3 2 1. ஓகே, நைஸ் ஒன். இதுவுமே நமக்கு ஃபைட்டிங் தான். பார்க்கலாம்.
ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. இன்னும் கொஞ்சம் கூட டீப் சப்ளை கொடுக்குறாங்கங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நமக்கு டீப் வின்னிங் கிடைக்கும். கேண்டில்ஸில் ஒரு ஃபைட்டிங் தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போது நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஹாரிசாண்டல் லைன், இந்த ஸ்பேஸுக்கு மார்க்கெட் வரும்போது நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்குமே நம்ம ட்ரேட் எடுக்க ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் இப்போ நம்ம இப்போ ரன் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா 25, 24, 23, இந்த ஒரு கேண்டிலில் செல்லர் நமக்கு டீப்பாக வந்திருக்காங்க. இப்போ பையருடைய ப்ரைஸ் எனக்கு எஜெக்ட் ஆகுது, சின்னதாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த ஒரு மூவ் எனக்கு பையரோட ப்ரெஷரில் முடியணும். பையரில் முடியறதில்ல, பையருடைய ப்ரெஷரில் முடியணும். இதுக்கப்புறம் செல்லர் வரதுக்கு ரீசன் இல்லை, பையர் தான் கண்டினியூ பண்ண போகிறோன்னு முடியும் போது ட்ரேட் எடுக்கப்புறம் ஒரு 3 மினிட் 3, 2, 1 கோ. ஓகே, டாப்லேருந்து எனக்கு செல்லர் ட்ராப் ஆகுறாங்க, இருந்தாலும் பையருடைய அதாவது ப்ரெசண்டில் வந்த ப்ரெஷர் எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால சப்ளை போயிருக்கேன், இல்லைனா எடுத்துருக்க மாட்டேன். பார்க்கலாம். தன்னை தன்னே கொஞ்சம் மூவிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் இந்த சார்ட்டில் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த சைட்வேஸில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுத்திருப்பேன் மேபி. இப்போ இதுக்கான கன்ஃபர்மேஷன் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேண்டில் நமக்கு கிளியராக ரன்னிங் கொடுக்குறாங்க. வால்யூம் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, ரொம்ப லாங்காகவும் இல்லை, மீடியமான ரன்னிங் இருக்குதுன்னு சொல்லும்போது கன்ஃபர்மேஷன்ஸுக்கு ஏற்ற மூவ் வந்து அவ்வளோ ப்ராப்பராக இருக்கும். இப்போ இது தப்பு சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு ஒரு ஸ்பீட் ரன் இருக்குது, கேப் அப் அண்ட் கேப் டவுன் வந்து அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எரர் தான். என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஒரு கேண்டில்லேருந்து இன்னொரு கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம இப்போது எப்படி சொல்லலாம், ஒரு பையர் கேண்டில் வராங்க, நெக்ஸ்ட் வரக்கூடிய பையர் கேண்டில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா பையருடைய ப்ரெஷர் ஹெவியாக இருக்கிறதுனால வருது அப்படின்னு எடுக்கக்கூடாது. கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்கிறதுங்கிறது மார்க்கெட்டில் வரக்கூடிய எரர். இஃப் உங்களுக்கு அதில் டவுட் இருக்குது அப்படின்னா லைவ் அசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைவ் அசெட்டில் பாக்கெட் ஆப்ஷன் அண்ட் தென் குவாட்டெக்ஸ் சம்திங் லைக் ஐக்யூ சம்திங் எதுனாலும் ஓகே. இப்போ நீங்கள் குவாட்டெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, இன்னொரு பிளாட்ஃபார்மாக ஒரு பாக்கெட் ஆப்ஷன் சம்திங் லைக் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைவ் அசெட் எல்லாத்துலேயுமே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரே ரன்னிங் தானே, அப்போ நீங்கள் இதையும் பாருங்கள் அதையும் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு ஃபாஸ்ட் ரன் இருக்கும்போது இங்கே டோஜியில் வந்திருக்கா, அங்கே ஹேங்கிங் மேனில் நின்றுட்டுருக்கும், இல்லை ஹேமரில் நின்றுட்டுருக்கும், இங்கே பாடியே இல்லைன்னா அங்கே பாடியில் இருக்கும், இங்கே கேப் அப் இருக்கும், அங்கே கேப் அப் இருக்காது, அங்கே கேப் அப் இருக்கும், இங்கே கேப் இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி கேப் அப் வந்தால் நெக்ஸ்ட் ட்ரேட் இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும். நான் தப்பு சொல்ல வரல, அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம திருத்திக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கேப் அப் அண்ட் கேப் டவுனுங்கிறது மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு ஃபிக்ஷன் எரர், ஒரு ஸ்பீட் ரன்னிங்கில் வரக்கூடிய ஒரு எரர். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இங்கே ஃபைட்டிங் வர்றதுக்கான ரீசன் இல்லை, ஐ மீன் டோஜி வர்றதுக்கான ரீசன் இல்லை. ஸோ வராங்க, பார்க்கலாம். கொஞ்சம் டீப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கூட கன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கிளியராக ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தை கொஞ்சம் ஃபைட்டிங்லேயே போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ட்ரேடிங்கில் வெயிட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை நான் மீன் பண்ணலை. மற்றபடி நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு மார்க்கெட் மூவ் பண்ணுறாங்க, கேண்டில் வந்து கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் மினிமமாகவே போயிட்டுருக்கு, ஃபைட்டிங்லேயே போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சார்ட். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் இப்போ சொன்ன விஷயம் இல்லை, நமக்கு இங்கே ஒரு செல்லர் வந்திருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பையர் மூவ், இந்த ஒரு மூவில் நமக்கு மார்க்கெட் மூவ் வரும்போது ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுறேன், ஒரு நிமிஷத்துக்கு பையர் மூவ் போவேன். இஃப் எனக்கு மார்க்கெட் கீழே வந்து அந்த ஒரு ஸ்பேஸில் டச் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே. இந்த கேண்டில் நமக்கு மூவ் இல்லை, நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்துக்கலாம். ஓகே, வி மேட் இட். சரி, இப்போ எனக்கு அதில் டச் ஆகும்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 2 மினிட்டுக்கு ட்ரேட் எடுக்க போகிறேன். மேபி இந்த கேண்டில் எனக்கு 30 செகண்டுக்கு முன்னாடியே டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ட்ரேட் எடுப்பேன். ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் டச் ஆகலை, குட்டியாக ஒரு வால்யூம் இருக்குது, கொடுத்துருக்கலாம், பட் ஓகே. இதுலேயுமே எனக்கு செல்லர் வந்திருக்காங்க, பையருடைய ப்ரெஷர் ஹெவி ஆகுதுன்னு மறுபடியும் சப்ளை வந்துடுவேன். ஒரு நிமிஷத்துக்கு எடுப்பேனே, மேபி ட்ரை பண்ணுறேன். ஓகே, குட் மூவ், நல்ல மூவ் தான். 1 மினிட் ட்ரேட் போகிறேன். இஃப் எனக்கு இதில் பையருடைய ப்ரெஷர் ஹெவி ஆகுதுன்னு சொல்லும்போது நான் நெக்ஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கிறேன். மினிமமான அமௌண்ட் பார்க்கலாம், ஒரு ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு சப்ளை வந்தால் தான் இந்த ஸ்பேஸ் இப்போ ரிஜெக்ஷனில் போயிருக்குன்னு இந்த ரிஜெக்ஷன் ஸ்பேஸ் எனக்கு ஃபில் ஆகும். ஸோ பார்க்கலாம், மூவிங் ஓரளவு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம், தப்பாக இருந்தால் சரி பண்ணிப்போம். ஓகேவா? 7, 6, 5, 4, 3, 2 கேங் பேங்க். ஓகே,
1 மினிட் டவுன் ட்ரேட் போயிருக்கேன். இஃப் எனக்கு வரக்கூடிய சப்ளை ஒரு கேண்டில்லையோ இல்லை 2 கேண்டிலையோ எனக்கு இந்த ரிஜெக்ஷன் ஆன இந்த ஒரு ஏரியாவை எனக்கு ஃபில் பண்ணி ஆகணும். இல்லை எனக்கு பையர் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணி ஆகணும். பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேவா. கொஞ்சம் கொஞ்சம் ஜம்பிங் இருக்குது, சின்ன சின்ன ஸ்பீட் ரன் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை தான். இருந்தாலுமே எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், சார்ட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்பீட் ரன் இருக்காங்கன்னு சொல்லும்போது ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கன்ஃபர்மேஷன்ஸுக்கான கரெக்டான மூவ் இருக்காது. இப்போ நம்மளுக்கு இது ஸ்பீட் ரன் இல்லை, மினிமமான ரன்னிங் தான். பட் ஃபைட்டிங் ஓவராலாக அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்குறேன். மேபி இது லாஸ் ஆனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா ஃபைட் பண்ணி தெரியும் முடிச்சுடுவாங்க. பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 மினிட்டுக்கு சப்ளை ட்ரேட் போகிறேன். மேபி இது லாஸ் ஆச்சுன்னா ஓகே பரவாயில்ல, மேபி ப்ராஃபிட் ஒரு வேளை. ஏன்னா நெக்ஸ்ட்டு பொசிஷனில் டக்குன்னு ஒரு அப் மூவ் கொடுத்தாங்க, கேப் அப் ஆச்சு. எஸ் ஐ நோ கரெக்டாக முடிஞ்சது இது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்துருக்கலாம். ஓகே, நான் பையரில் முடிஞ்சிச்சுன்னா டவுன் ட்ரேட் எடுக்கலான் இருந்தேன். பரவாயில்ல, கன்ஃபர்மேஷன் கரெக்டு. மார்க்கெட்டோடைய எரர் தெரியுதா, நமக்கு இந்த ஃபைட்டிங் முடிஞ்ச ஸ்பேஸில் ஓப்பன் ஆகாமல் டாப்பில் போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆகிருக்கணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும், இது நம்ம பெருசாக எடுக்க முடியாது. அகெயின் மறுபடியும் ஒரு 2 மினிட்டுக்கு கொடுத்துருக்கேன். இதிலேருந்து இதில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது எப்போ. எத்தனை கேண்டில் ரன் ஆகிடுச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 3 ஒரு 9, இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது 10. இத்தனை கேண்டில் ரன் ஆகிருக்கு. 10 கேண்டில் ஃபைட்டிங்லேயே நமக்கு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணலாம். 2 மினிட் எடுத்திருக்கேன். நான் டாப்பில் எடுத்திருந்தேன், ஐ மீன் நான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டாப்பில் கொடுத்துருக்கணும். நான் கொஞ்சம் கூட கீழே எடுத்திருக்கேன். பரவாயில்ல, இஃப் லாஸ் சரி பண்ணிக்கலாம். ஓகே, மார்டின் போகிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்ன கன்ஃபர்மேஷன் தான் ஃபாலோ பண்ணுறேன், சொல்லாத விஷயத்த ஃபாலோ பண்ணலை, சொல்லிட்டு தான் பண்ணுறேன். ஓகே, அகெயின் இந்த ஸ்பேஸ் எனக்கு வரும்போது ஆல்ரெடி ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்த மார்க்கெட் மேபி கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த விஷயத்த மேபி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ரிவர்சல் மூவ் கூட மேபி இந்த கேண்டில் எனக்கு முடியுதுன்னா ஒரு ரிவர்சல் மூவ் கூட நான் ட்ரை பண்ணுவேன். இது ஒன்று முடியட்டும், ஓகேவா. இது ஒன்று முடியட்டும், முடியாத வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எந்த மாதிரி மூவ் கொடுக்குறாங்கன்னு ஒரு அனலைஸ் கிடைக்கும். ஓகே, செல்லர் கேண்டில், பையருடைய ப்ரெஷர் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. சேம் கன்ஃபர்மேஷன், 3 மினிட் டவுன் ட்ரேட். பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓகேவா. ட்ரேட் எடுத்துட்டேன். ஓகே, விழுந்துடுச்சு. சேம் 3 மினிட்டுக்கு ட்ரேட் போயிருக்கேன். ஃபைட் இருக்குது கொஞ்சம், மேபி எனக்கு அதனால் கூட லாஸ் இருக்கலாம். பட் கன்ஃபர்மேஷனில் எனக்கு லாஸ் இல்லை. கண்டினியூவாக எத்தனை லாஸ் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்பீட் ரன் இருக்குது, ஃபைட்டிங் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு இந்த கேண்டில் மேபி நமக்கு இது ப்ராஃபிட்டில் முடியுதுனாலும் சரி, இல்லை நமக்கு ஃபைட் பண்ணி மார்க்கெட் நார்மலாக அப் ஃபார்வர்ட் கொடுத்துட்டாங்கனாலும் சரி, இந்த ஒரு மூவிங்லேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஓகேவா. எனக்கு ஃபைட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கூட அதிகமாக இருக்குது. கன்ஃபர்மேஷன்ஸுக்கு மார்க்கெட்டோட மூவிங் தரதில் கொஞ்சம் ஃபைட்டிங் ஹெவியாக இருக்கிறதுனால மேபி இந்த ஸ்பேஸுக்கு நல்ல மூவிங் இருந்ததுன்னா எடுத்துப்பேன், இல்லைனா அவாய்ட் பண்ணிப்பேன், ஓகேவா. ஐ மீன் கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்கு கீழே வரது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், இல்லைங்கிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணிப்பேன். இது ஒன்று, இன்னும் 2 கேண்டில்ஸ் இருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்பேஸுக்கு மார்க்கெட் வரணும். இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பாட்டம், இந்த ஒரு ஹரிசாண்டல் லைன், இந்த ஸ்பேஸுக்கு எனக்கு மார்க்கெட் வர்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுது. பார்க்குறேன் எப்போ கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன். கொஞ்சம் ஸ்பீட் ரன் இருக்குது, ஓகேவா. கொஞ்சம் கேண்டில் பை கேண்டில் நமக்கு ஃபைட்டிங் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும்போது சேம் தான், சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அதுதான் உண்மை. ஸோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் மூவ் கிடைக்கட்டும். அமைதியாக இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாம் தான் பேசிகிட்டு இருக்கேன், இதை பார்த்துக்காதீங்க. மேபி அகெயின் செல்லர் கேண்டில், பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மேபி ஒரு சப்ளை எதிர்பார்க்குறேன். 4 3 2 1 கோ. நெக்ஸ்ட் ஒன் சேம் கன்ஃபர்மேஷன்,
செல்லர் கேண்டில் பையருடைய ப்ரெஷர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ளை மூவ் கொடுத்தாகணும். இஃப் இது லாஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் அனலைஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா ஒரு மேஜர் மிஸ்டேக் நெக்ஸ்ட்டு நான் கண்டினியூ பண்ணுவேன். இஃப் இது லாஸ் ஆச்சு அப்படின்னா, ப்ராஃபிட் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஓகே கொஞ்சம் கூட கிளியரன்ஸ் எடுக்கலாம். வெயிட் பண்ணுவோம். லவ் ஓகே, பையருடைய ப்ரெஷர் நமக்கு ஹெவியாக இருக்குது. எந்த மாதிரி மூவ் கொடுக்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் நார்மலாக நான் ஸ்டார்டிங் அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. பார்க்குறேன். 16 செகண்ட் இருக்குது. 15, 14, 12, 11. ஓகே, பையர்ஸ் தான் மேபி. ஆனால் ஃபைட்டிங் அவ்வளோதான். பார்ப்போம். ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. ஓகே, 3, 2, 1 கோ. தேர் வி கோ. என்னாச்சு? ட்ரேட் விழல. ஓகே, ஃபைட்டிங் ஹெவியாக இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷனில் மாற்றம் இல்லை. ஃபைட்டிங் ஹெவியாக இருக்கிறதுனால கரெக்டான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்க்கலாம். 500, 500, 1000, 2000, 3000, 3500 நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரேடில் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு சொல்கிறத விட லாஸ் எல்லாமே வந்து நம்ம தெரியாமல் பண்ண லாஸ் இல்லை, தெரிஞ்சு பண்ண, ஐ மீன் கன்ஃபர்மேஷன்ஸுக்காக கொடுத்தது. மார்க்கெட்டுடைய மூவிங்கும் நமக்கேற்ற மூவிங் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மார்க்கெட்டுடைய மூவிங்கை நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸை தப்பு சொல்ல முடியாது. மூவிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் இருக்குதுன்னு சொல்லும்போது கன்ஃபர்மேஷன்ஸில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்காக ஒரேடியாக மிஸ்டேக்ஸ்லேயே போயிடுச்சுன்னா அமௌண்ட்டு போயிடும். ஓகே, 3500 நான் வந்து லாஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு ரிஸ்க் பண்ணேன்னு சொல்கிறத விட இதுதான் கன்ஃபர்மேஷன். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆரம்பத்துலேருந்து இதை நம்ம பார்த்துட்டு இந்த மூவ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறதுக்கு இவ்வளோ ஃபைட்டு. இப்போ வந்து இந்த 2 சப்ளை ஃபஸ்ட்டே வந்துருந்துச்சுன்னா வேலையை முடிச்சிருப்பேன். எனக்கு அந்த 3500 லாஸ் ஆகிருக்கவே வேண்டாம். பட் அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது, என்ட்ரிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? அகெயின் சேம் ஃபஸ்ட்டு சொன்ன அதே விஷயம் எனக்கு கிடைக்கணும். ஒன்று, ஆல்ரெடி இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்ததுனால மார்க்கெட் எனக்கு நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கும்போது கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த ஸ்பேஸ்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணலாம், ரிஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டுடைய மூவிங் பார்ப்பேன். கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடியுதுன்னா ஒரு ரிஜெக்ஷன், இல்லை எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னா கண்டினியூ ட்ரேட். 6, 5, 4, 3, 2, 1 go. கண்டினியூ ட்ரேட். சொன்னதை செய்கிறேன், லாஸ் ஆனால் திருத்திக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா அது கம்ப்ளீட் ஆக வேண்டிய ஏரியா தான். ஃபஸ்ட் நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்ததுனால கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடியுதுன்னா நம்ம ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுப்போம். இஃப் எனக்கு அது வந்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது கண்டினியூ ட்ரேட் எடுப்பேன். பார்க்குறேன். இப்போது இந்த ஸ்பேஸில் என்ன நடக்கும்னு சொல்லவா, சும்மா ப்ரெடிக்ட் சொல்லவா? இந்த ஸ்பேஸோட பாட்டமில் எனக்கு இது டச் ஆகும், அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஆகலாம் ஒரு வேலை. இல்லை கரெக்டாக இந்த ஸ்பேஸ் எனக்கு முடிக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ரிவர்சல். மார்டின் கிடையாது, ரிவர்சல் ட்ரேட். ஓகேவா? இவ்வளோத்துக்கு எதுக்கு இங்கே இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது? இட்ஸ் ஓகே, சேம் தான். செல்லர் கேண்டில், பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, சேம் கன்ஃபர்மேஷன். 3 மினிட் வேண்டாம், 2 மினிட். இல்லை, இது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடியுதுன்னா 1 மினிட் தான். 8, 7, 6, 5, 4, 3. ஓகே, 1 மினிட்க்கு போகிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு 500, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3K 500, அதுக்கப்புறம் ஒரு 5000 போட்டு ரெக்கவர் பண்ணேன். இப்போ எக்ஸ்ட்ரா நார்மலாக ஒரு 500 லாஸ் பண்ணியிருக்கேன்னா. ஓகே, இங்கே என்னென்னா கன்ஃபர்மேஷன்ஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம எடுக்கிற கன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மூவ் தான் மார்க்கெட்டில். ஸோ அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் மூவிங்கில் கொஞ்சம் ஸ்பீட் ரன் இருக்குது. அண்ட் தென் சில இடத்துல கன்ஃபர்மேஷன்ஸுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி கன்ஃபர்மேஷன் கரெக்டு. நம்ம எந்த மூவிங்கில் ட்ரேட் எடுக்கிறோமோ அந்த மூவிங் இங்கே கரெக்டாக இருக்குது. சரியா? சேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போது என்னுடைய மூவிங் எல்லாம் இந்த இம்பேலன்ஸ் ஏரியாவில் மட்டும்தான். சேம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ செல்லர் வந்துட்டாங்களா, நெக்ஸ்ட்டு செல்லர் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் மேபி எனக்கு ஒரு பையர் கிடைக்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்லர் கேண்டில் வரலாம். அதில் பையருடைய ப்ரெஷர் ஹெவியாகி மேலே போகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு செல்லர் ஆப்ஷன் எடுத்துடுவேன்.
ஓகேவா? செல்லர் வராங்க. தேங்க்யூ ஸோ மச். இதில் எனக்கு இப்போ பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, வெயிட் பண்ணுறேன், கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் வெட்டிட்டு கிடந்துட்டு இப்போ கொஞ்சம் ஸ்பீட் ரன் கொடுக்குது. அது அப்படி தான். ஓடிசிக்கு ரூல்ஸ் கிடையாது, லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. அது எப்படி வேணால் ரன் ஆகும் அப்படின்னு இல்லை. கொஞ்சம் வாலண்டைல் டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் ரன் ஆகும். பார்க்குறேன். இன்றைக்கி நியூஸும் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் ட்ரேட் எடுக்க வந்தேன். ஓகே, இஃப் வரக்கூடிய செல்லர் கண்டில் என்னுடைய ஸ்பேஸை ஃபில் பண்ணலைங்கிற பட்சத்தில் மறுபடியும் நெக்ஸ்ட் நான் செல்லர் ஆப்ஷன் போகிறது கிடையாது. எனக்கு தேவை ஒரு செல்லருடைய கேண்டில் பையருடைய ப்ரெஷர், அவ்வளோதான். அம்மா 10 9 8 7 6 5 4 3 2 again 1 3 2 1. ஓகே, கோ. பையர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, பரவாயில்ல. பையர் கேண்டில் வரணும், செல்லர் கேண்டில் வந்தது, செல்லர் கேண்டில் வரக்கூடியதில் பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி வரணும். இப்படி வருதுன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் சப்ளை மூவ் பண்ணிவிடுவேன். கால் வலிக்குது ப்ரோ, ஒரு நிமிஷம். ஏம்மா, ஓகே சரி, வெயிட் பண்ணுறேன். அகெயின் இன்னொரு விஷயம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுனாலும் சரி, ட்ரேடை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, இல்லை இப்போது நீங்கள் ப்ரெசென்ட்டில் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கற்றுக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோஸ் மல்டிப்ளாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுமே இதில் வர மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட கற்றுக்கோங்க, தப்பு இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜினாலும் சரி, அதில் ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த ஒரு மூவிங்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கற்றுக்கோங்க. ஓகே, 3 2 1 கோ. ஓகே, எனக்கு வந்து செல்லருடைய கேண்டில் பையருடைய ப்ரெஷர் இருக்குது. எண்ட் ஆஃப் த டைம் சப்ளை எனக்கு எஜெக்ட் ஆகுது. அப்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஃபைட்டிங் கேண்டில் வராங்கன்னா ஒரு மெஜாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணி ஆகணும். இந்த ஸ்பேஸில் எனக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஹெவி, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து லெஸ்ஸில் தான் இருக்குது. ஸோ எனக்கு மேஜராக எது ரீசனபிளாக இருக்கோ அந்த விஷயத்துக்காக ட்ரேட் புஷ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இஃப் இந்த ட்ரேட் எனக்கு நான் கரெக்டாக, அதாவது இந்த இம்பேலன்ஸ் ஏரியாவை நம்ம கிளியர் பண்ணதும் இந்த ட்ரேடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கான அனலைஸ் தான் ட்ரேடு. ஓகேவா? நான் 3 மினிட்டுக்கு போகிறதுக்கான ரீசன் சேம் தான். இப்போ நடக்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபைட்டிங், வேறு ஒன்றும் இல்லை. ஆன்சர் கிடைக்கும், பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் கரெக்டுங்கிற பட்சத்தில் ஆன்சர் கிடைக்கும், இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் எகிரிடும். ஓகே, சேம் தான். சப்ளை கேண்டில் பையருடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 1 மினிட்டுக்கு ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கவா? ஏன்னா கொஞ்சம் பையருடைய ப்ரெஷர் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. 6 5 4 3 அகெயின் 2 அகெயின் 1 டவுன். ஓகே, 1 மினிட்டுக்கு டவுன் புஷ் பண்ணியிருக்கேன். நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்ப்போம். இஃப் இவங்க எனக்கு பையரில் மூவ் பண்ணாலுமே நம்ம டாப்பில் வச்சு அந்த ஹரிசாண்டலில் ஃபில் பண்ணுதுன்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம், ஃபில் பண்ணுதுன்னு சொல்லும்போது டவுன் ட்ரேட் போயிடுவேன். 39 38 37 கொஞ்சம் லாஸ் இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், ட்ரேடிங்கில் லாஸ் இல்லாமல் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. பட் வரக்கூடிய லாஸ் வந்து உங்களை ஒரி பண்ண வைக்குது, வெக்ஸாக வைக்குதுன்னா அதில் ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம மிஸ்டேக் பண்ணி லாஸ் வரதில்லை, நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கான என்ட்ரிஸில் தான் நம்ம லாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு அனலைஸ் எடுத்திருப்போம். அந்த அனலைஸில் என்ன தப்பு பண்ணோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கான மூவுக்கு நம்ம என்ட்ரி ஆகிடலாம். 4 3 2 1 கோ. மேபி இட்ஸ் ப்ராஃபிட், மேபி எல்லாம் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நான் ரீஃபண்ட் ஆகும்னு பார்த்தேன். ஒரு இதில் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. ஃபைட்டிங் ஓவராலாக அதிகமாக இருக்குது ஆரம்பத்துலேருந்தே. பட் நான் பார்க்குறேன், கன்ஃபர்மேஷன்ஸுக்கு ஏற்ற மூவ் இருக்குது. பட் ஃபைட்டிங்கோட மூவ் இன்னுமே எஜெக்ட் ஆகுது. மூவ் பண்ணலாம், இந்த ட்ரேட் லாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். சேம் தான். மார்க்கெட் நமக்கு மறுபடியும் ஒரு டிமாண்ட் மூவ் கொடுக்குறாங்க, பையர் மூவ் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது இது நார்மல் மூவிங்கில் இல்லை, எல்லாமே ஃபைட்டிங்கில் தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய கேண்டிலுமே அதுதான், நமக்கு ஃபைட்டிங் மூவில் தான் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் நமக்கு பாட்டம்னு சொல்லும்போது மார்க்கெட் நமக்கு ரீச் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கேண்டில் முடியுதுன்னு சொல்லும்போது 2 மினிட்டுக்கு வேண்டாம். ஓகே குட் 4 3 இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஃபைட்டிங்
ஓகே பரவாயில்ல, இந்த ட்ரேடில் ரிஸ்க் எடுக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் ஒரு ட்ரேடு ஒரு ரிஸ்க்கு, இப்படி தான் மைண்டு சொல்லும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே கம்மி பண்ணிக்கணும். ஒரு ட்ரேடு ஒரு ரிஸ்க் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு எப்போ உங்கள் மைண்டு உங்களை ஒரு பாயிண்டில் தள்ளுதோ அந்த டைமில் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. உங்களுக்காக தோணணும். நார்மலாக கன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அனலைஸ் நார்மலாகவே எடுத்துப்பீங்க. நமக்கு ப்ராஃபிட்டில் மைண்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அகேன்ஸ்டாக நின்று பாருங்கள். அப்போ வந்து உங்களுடைய மூவிங் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோலும் சரி, உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோலும் சரி, அந்த டைமில் தான் உங்களுக்கு தெரியும். சீரியஸாக இப்படி பேசிக்கிட்டே ட்ரேட் எடுக்கிறது உண்மையிலேயே அவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உண்மையிலேயே நல்லா இருக்குது. இப்போ நான் பேசாமல் இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அமைதியாக இருப்பேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டே இருப்பேன். இப்போ பேசிகிட்டே இருக்கிறேன்னு சொல்லும்போது ஓகே ஏதோ பேசிக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேயே நல்ல மூவ் தான். இதுவுமே எனக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் தான். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஒரு ட்ரேடுக்கு நம்ம ஒரு மூவ் எடுக்க போகிறோம். 2 மினிட்டுக்கு நான் டவுன் புஷ் பண்ண போகிறேன். சேம் கன்ஃபர்மேஷன். 3, 2, 1 கோ. ஓகே, கன்ஃபர்மேஷன்ஸ் மீன் செல்லருடைய கண்ணில் பையருடைய ப்ரெஷர் வரல. பட் எனக்கு மார்க்கெட் பாட்டம் ரீச் பண்ணி ஆகணும். இங்கே ஹெவியாக ஃபைட்டிங் நடக்குது பிரதர். 1, 2 இப்போ நடந்த ஒரு கேண்டில், 3 கேண்டில் எனக்கு ஃபைட்டிங் மட்டுமே நடந்திருக்கு. ஸோ எப்படினாலும் ஒரு மெஜாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், டிக்ரீஸ் பண்ணி ஆகணும். கரெக்டாக எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரீசன் இல்லை, டிக்ரீஸ் பண்ணுறது தான் கொஞ்ச நேரமாகவே ரீசன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஃபார்வேர்டுக்கு மார்க்கெட் எனக்கு வந்து தான் ஆகணும். அதை பொறுத்து நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஃபுல்ஃபில்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கூடாது. அதனால் அந்தளவுக்கு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தென் இன்னுமே டீட்டெயிலாக வேணுங்கிற பட்சத்தில் நான் வந்து கிளியர் பண்ணுவேன். கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு இருக்கிறது டெலிகிராம் மட்டும்தான். இன்ஸ்டாகிராம்லேயோ அந்த மாதிரி சம்திங் லைக்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சம்திங் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் ட்ரேட் எடுக்கிற டைம் இப்படி தான். ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அப்போது ட்ரேட் எடுப்பேன், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து என்னால் மார்னிங் அதாவது இன்றைக்கி நான் இப்போ இந்த டைமில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன வழி வகுத்துது அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் கிளாஸ் நான் எடுத்துருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் எமர்ஜென்சி, வெளியில் போக வேண்டிய ஒரு அர்ஜென்ட்டு. வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே சரி கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம், மைண்ட் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணும். ஏன்னா வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே ஓகே ட்ரேட் பண்ணலாம், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரேடிங்குள்ளே வந்துட்டு மூவிங் பார்த்தேன். ஓரளவு தெளிவாக இருந்துச்சு. அனலைஸ் பண்ணிட்டு ஓகே ட்ரேட் எடுப்போம், ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, மறுபடியும் அதே கன்ஃபர்மேஷன். எத்தனை ட்ரேட் லாஸ் பண்ணுறேன், ஓகே பரவாயில்ல. இஃப் இது எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னாலும் பையரோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மறுபடியும் டவுன் ட்ரேட், ஹெவியாக ஃபைட் நடக்குது. ஓகேவா? கேண்டில் பை கேண்டில் பயங்கரமாக ஃபைட்டிங்லேயே தான் மூவ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, டைம் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் கிளியராக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஃப் எந்த ஒரு மூவில் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் 4, 3, 2, 1 கோ. ஓகே, இட்ஸ் ப்ராஃபிட். தேங்க்யூ. பார்க்கலாம். ஃபைட் ஓவராக இருக்குது பிரதர். நமக்கு இந்த டாப்லேருந்தே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ கேண்டிலில் எவ்வளோ ஃபைட்டு. டயர்ட் ஆகிட்டேன். இந்த ஒரு பாயிண்ட் அவன் டச் பண்ணிட்டான்னா எனக்கு கவலையே இல்லை, நான் முடிச்சிடுவேன். அது வரைக்கும் இது மூவ் பண்ணிகிட்டே இருக்க தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், ட்ரேட் லாஸ் ஆகலை. மூவிங்கில் நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஃபைட்டிங் மூலமாக தான் நமக்கு ஒரு லாஸ் இருக்கே தவிர கன்ஃபர்மேஷன்ஸில் இது வரைக்கும் எந்த லாஸுமே கிடையாது. சரி, இந்த ஏரியாவுக்கு நம்ம ஒரு ட்ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடியும் போது ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கணுன்ட்டு. இஃப் அது நடந்தாலும் இப்போ ட்ரேட் எடுக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஓடிசி 3 மினிட் புஷ் பண்ண போகிறேன். இஃப் எனக்கு அது கம்ப்ளீட் பண்ணி முடியுதுன்னா கொஞ்சம் ஸ்பீட் ரன் இருக்குது, ஆரம்பிக்குது. இந்த ஸ்பேஸே கொஞ்சம் இர்ரெவலண்ட்டாக இருக்கா? பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஒரு பையிங் ஆப்ஷன் எடுக்கலாம், ஆனால் வேண்டாம். இஃப் எனக்கு இதில் ஒரு பையர் வர்றாங்கன்னா இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுதான்னு பார்க்குறேன். கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, ரொம்ப வாலண்டைல் ஆகுது, கொஞ்சம் ஸ்பீட் ரன் ஹெவி ஆகுதுன்னு சொல்லும்போது வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். கன்ஃபர்மேஷன் அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸை, இம்பேலன்ஸ் ஸ்பேஸை ஃபில் பண்ணிவிடுவாங்கங்கிறதுக்காக தான் இவ்வளோ ட்ரேடு. ஓகேவா? வேறு ஒன்றுமே இல்லை. வரட்டும், பொறுமையாகவே வரட்டும். ஆனால் கொஞ்சம் ஃபைட்டிங் கேண்டில் கொடுக்காம தெளிவாக வந்துச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, ஐ திங்க் மேபி இது ஃபில் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா போனாலும் கவலை இல்லை. ஃபில் பண்ணிடுச்சுன்னா ஓகே, எனக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்ச மாதிரி. 2 மினிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 3 PM ஆக போகுது. 16, 15, 14, 13, 12 முடிங்க பாவா. 10, 9, 8, 7, 6, 5, again 4, again 3, again 2,
ஆடா போங்கய்யா, டயர்டாக்குது இல்லை ஆக்சுவலாக. நமக்கு கன்ஃபர்மேஷன் என்னவோ அதுதான் இப்போ சொன்னதில்ல, ஸ்டார்டிங்லேயே அதை தான் சொன்னேன். இதை ஃபில் பண்ணணும். இதோட மூவிங்கு நமக்கு லாஸ்ட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணக்கூடிய மூவ் தான். எண்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்கெட்டோட மூவிங் தெரிஞ்சிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் கேண்டில் வைஸில் ட்ரேட் எடுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாமே சரி தான். ஈவன் எல்லாமே ப்ராஃபிட்டுக்கான வழி தான், தப்பு இல்லை. இஃப் நீங்கள் மார்க்கெட்டுடைய மூவிங் தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த ஒரு வேலை இருக்கான்னா இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வேக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன்லாம் எடுக்க பழகிட்டீங்கன்னு சொல்லும்போது ரிஸ்க் இருக்காது. ஓகேவா, ரிஸ்க் இருக்காது. அண்ட் தென் கொஞ்சம் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் நார்மலாக ட்ரேட் பண்ணலாம். ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது அந்த டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். அதுக்காக தான் மார்க்கெட்டை வந்து மார்க்கெட்டுடைய மூவிங் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மேபி இந்த கேண்டில் ஃபில் பண்ணாலும் நான் எடுத்துடுவேன். 2 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எடுக்கலை, ஃபில் பண்ணலை, எக்ஸ்ட்ரா மேலே போயிடுச்சு. இப்போ விஷயம் தெரியுதா ஓடிசி என்ன பண்ணுதுன்னு? ஒரு ஸ்பேஸில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 1 2 3 இப்போ வரக்கூடிய கேண்டில்லையும் 4 மறுபடியும் டவுன் ஃபார்வர்டு வராங்களா, மறுபடியும் அது இங்கே கீழே வரைக்கும் வருவாங்க, அதை ஃபில் பண்ணுறதுக்காக மேலே போயிடுவாங்க. இப்போ இதை ஃபில் பண்ணுறாங்கன்னா ஒரு ரிவர்சல் கொடுப்பாங்க, அந்த ரிவர்சல்லேருந்து மறுபடியும் ஃபைட் பண்ணி மறுபடியும் கேரக்டர் சேஞ்ச் பண்ணி, சேட் ஒன். பரவாயில்ல, எண்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் நமக்கான கன்ஃபர்மேஷன் தான், மாற்றம் கிடையாது. இருந்தாலும் மூவிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகே, ஒரு மோர் 15 செகண்ட். தும்மல் வரும், போயிடுச்சு. இஃப் இதை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா ஒரு பையர் ஆப்ஷன் எடுப்பேன். கம்ப்ளீட் பண்ணலைங்கிற பட்சத்தில் ஒரு கண்டினியூ. ஓகே, 2 1 கோ. கொஞ்ச நேரமாகவே உனக்காகத்தான் நண்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கலாம். சிறிது காலங்களாகவே இதற்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். தென் பார்ப்போம். மோர் 44 செகண்ட்ஸ். மேபி எனக்கு டாப் ரீச் பண்ணி இந்த லெவல்ஸை எனக்கு ரிஜெக்ட் பண்ணி கூட கீழே வரலாம். இப்போ நான் சொன்னது அப்படியே நடக்கும் பாருங்களேன். இப்போ எனக்கு பையிங் மூவ் வந்துட்டாங்களா, ப்ராஃபிட் கிடச்சிட்டுமா, இந்த ஸ்பேஸ்லேருந்து மறுபடியும் ஃபைட் பண்ணுவாங்களா, ஃபைட் பண்ணி அங்கேயும் எனக்கு எக்ஸ்ட்ரா கேண்டில் கொடுத்து 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 நெக்ஸ்ட்டு கீழே வரதுக்குள்ளே நான் டயர்டாக போகிறேன். ஓகே, பார்க்குறேன். மோர் 20 செகண்ட்ஸ் ஐ காட். ஓகே, more 15 second. 11 10 9 8. ஓகே, செல்லர் ப்ரெஷர் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் மேபி ஒரு செல்லர் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், பட் வேண்டாம், இந்த ஒரு ட்ரேட் முடியட்டும். ஓகே, ஃபினிஷ் இட். நெக்ஸ்ட் நம்ம புஷ் பண்ண வேணாம். ஃபைட்டிங், இதுவுமே நமக்கு ஃபைட்டிங்கில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சொன்னல, இனிமேல் ஃபைட்டிங்கே இருக்கும் பிரதர், கொஞ்சம் ஹெவியாக ஃபைட் ஆகும். ஸோ ஐம் ஸோ டயர்ட். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. போயிட்டு வந்ததுமே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ட்ரேடிங்கில் உட்காந்துட்டேன். ஸோ நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். சாப்பிட்டுட்டு வந்து இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் சொன்ன விஷயத்த நான் ஃபில் பண்ணியிருக்கணும். ஐம் சாரி, எனக்கு இந்த கீழே வரது வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். பட் எனக்கு ரொம்ப ஹெவி ஃபைட்டிங் இருக்குது. ஓகேவா, இந்த சைடில் இப்போ டீப்பாக வராங்கன்னு சொல்லும்போது ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 3 to 4 கண்டிஷனில் கீழே எடுத்துடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு ஃபைட்டிங் ஏரியா ஹெவியாக இருக்கிறதுனால இந்த ஒரு மூவில் ட்ரேட் முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு தெரில, வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் போட்டனான்னு தெரில, பார்ப்போம். லாஸ்ட்டு ஆஃப் பண்ணும்போது சம்பவம் தெரியும், வாய்ஸ் கேட்குதா இல்லையான்ட்டு. பார்க்கலாம் பிரதர்ஸ்.